ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப அதிகமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த ஏஐ இமேஜ் எடிட்டிங்கை எப்படி நம்ம எடிட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜில் எப்படி நம்மளோட ஃபேஸை வச்சு எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ உங்களோட குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பிங்கில் சர்ச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இமேஜ் கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு பேராகிராஃபை பின் பண்ணியிருக்கேன். இந்த பேராகிராஃபை காப்பி பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நேம்னு போட்டு ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறீங்க, நேமை எரேஸ் பண்ணிட்டு உங்களோட நேமை டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாயாக இருந்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே வச்சுக்கோங்க. கேலாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல பாயின்னு இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அதை என்ன பண்ணுறீங்க, எரேஸ் பண்ணிட்டு கேல்னு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் அதை டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இமேஜ் கிரியேட் ஆயிரும். அவ்வளோதான். இமேஜ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த 4 இமேஜில் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை வியூ பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் இமேஜை டெவலப் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜில் என்னோடய ஃபேஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறீங்க, பேக் வந்துங்க. பேக் நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ரீமேக்கர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இங்கே கீழே பார்த்தோன்னாக்கா ஃபேஸ் ஸ்வாப் ஆன்லைன் ஃப்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் இமேஜ்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம டெவலப் பண்ண, அதாவது இப்போ ஏஐ மூலியமாக எடிட் பண்ண அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அந்த இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு டன்னு கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னாக்கா டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இமேஜ் அப்லோட் ஆயிரும். கீழே பாருங்கள் அப்லோடு ஸ்வாப் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த இமேஜில் யாரோட ஃபேஸு தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணுங்கள். அல்லது உங்களோட ஃபோட்டோ அந்த இமேஜில் தெரியணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணி டன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த இமேஜில் உங்களோட ஃபேஸ் தெரியும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டன்னு கொடுத்துட்டு கீழே ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா ஃபியூ செகண்டில் உங்களுக்கு இமேஜ் கிடச்சிரும். இமேஜ் கிடச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இமேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.